வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்க்சிசம் பற்றி பார்க்கலாம் வாங்க. மார்க்சிஸ்ட் அதாவது காரல் மார்க்ஸ், இவர் ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஃபிலாசபர், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட், அப்புறம் ரெவல்யூஷனரிஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் 20வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நிறைய மாடர்னிஸ்ட் மூமெண்ட்டுக்கு இவருடைய தாக்கம் தான் அதிகப்படியாக இருந்திருக்கு. நிறைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் இவருடைய மார்க்சிஸ்ட் ஐடியாலஜியை வச்சு தான் எழுதியிருக்காங்க. அதனாலேயே அவங்களோட படைப்புகளை நிறைய லெஃப்டிஸ்ட் விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா 1960க்கு அப்புறம் தான் அந்த தியரிஸ்ட்லாம் மார்க்சிசம் இந்த சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் தியரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இலக்கிய படைப்புங்களை மார்க்சிசமாக தான் ஒரு டூலாக வச்சு அனலைஸ் பண்ணுவோம், புரிஞ்சுக்க பார்ப்போம். மார்க்சிஸ் அவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்ம அவருடைய அந்த மார்க்சிசம்ன்ற தியரியை 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களும் கணிக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 1991 இந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆரும் ஈஸ்டர்ன் யூரோப்பும் கொலாப்ஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இதோடைய தாக்கம் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அது வரைக்குமே பார்த்திங்கன்னா உலகத்தில் 3/3 ஒரு பங்கு மக்கள் மார்க்சிசமுடைய அந்த தியரிஸில் தான் அவங்களோட பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் மார்க்சிஸ்டோடைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா சோஷியாலஜியில், ஃபிலாசபியில், எக்கனாமிக்ஸில், கல்ச்சரல் தியரியில் நிறையாவே இருந்திருக்கு. அவருடைய மார்க்சிசம் அந்த ஐடியா தான் லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிசிசம்லேயும் தாக்கம் நிறையா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மாடர்ன் கிரிட்டிசிசம் நிறையாவே மார்க்சிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிசம், ஃபெமினிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கொலோனியல், கல்ச்சுரல் கிரிட்டிசிசம் எல்லாமே இது மார்க்சிஸ்டோடைய ஐடியாஸும் ஃபிலாசபர் ஹெய்கலோடைய ஐடியாஸ் அண்ட் தியரிஸையும் வச்சு தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த காரல் மார்க்ஸ் அப்புறம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு, அதுக்கப்புறம் ஃபிலாசபர்ஸ் மாதிரி ஹீகல் மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிளாஸ் டிஃப்ரென்சஸ், எக்கனாமிக், அப்புறம் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமை பற்றி தான் நிறைய எழுதியிருக்காங்க. இவங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எழுதி அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துகிறவங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா காரல் மார்க்ஸு, ஈகல், அப்புறம் லெனின், இவங்க எல்லாருமே சமுதாயத்தோடைய அந்த எக்கனாமிக் பேஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம நிறையா மாற்றணும், சமுதாயத்தில் எல்லா மக்களும் நலம் புரியணும். அதே சமயத்தில் ஏற்கனவே நிறையா இருந்த அந்த சோஷியல் ப்ராக்டிசஸ், அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம் இல்லையா, மேல் வர்க்கம், ஆட்சி செய்கிற வர்க்கம், கீழ் மக்கம், அடித்தட்டு மக்கம், இது எல்லாத்து மேலேயும் பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லீகல் சிஸ்டம்ன்றது ஒரு ஹியூமனோ டிவைன் ரீசன்லேயோ உருவாக்கப்பட்டது இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தில், அந்த வரலாற்று காலகட்டத்தில் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டமைக்கப்பட்டது அந்த லீகல் சிஸ்டம்ன்றாங்க. இதனாலேயே அவர் இந்த ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர், பேஸ் அப்படின்றத 2 பிரிவினை கொண்டு வர்றாரு. சூப்பர் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்னா ஐடியாலஜி, பாலிட்டிக்ஸ், ரிலிஜன். பேஸில் என்ன இருக்கும்னா சோஷியோ எக்கனாமிக் ரிலேஷன்ஸு, அதாவது சமுதாயத்தில் பொருளாதாரத்தை வச்சு நம்ம மக்களை எந்த தரத்தில் வச்சுருக்கோன்றது தான் இந்த பேஸு. இப்போது கல்ச்சருன்றது ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை, அது அந்தந்த வரலாற்று காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்றது தான் பொறுத்து இருக்குது. அப்போது இதுதான் ஒரு சமுதாயத்தோடைய கல்ச்சுரல் லைஃபையே தீர்மானிக்குது. அதே சமயத்தில் மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது டைரெக்டாக சோஷியோ எக்கனாமிக் ஃபோர்ஸஸை வச்சு அந்த சொசைட்டியை அது ஆளுது அப்படின்றாங்க. அதனால் இந்த பேஸு சூப்பர் ஸ்ட்ரக்சர் மாடலில் வச்சு மார்க்ஸ் அண்ட் எங்கிள்ஸ் இவங்க பண்ண அந்த ஆய்வுகள், அவங்களோட கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்த அறிஞர்கள் நிறைய பேர் இந்த மார்க்சிசமை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.